வணக்கம் மக்களே. அதிமுக ஆட்சியில் முறைகேடு சிக்கிய அதிமுக அமைச்சர், விசாரணையை தொடங்கிய லஞ்ச ஒழிப்புத்துறை. இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. திமுக அமைச்சராக இருக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் இதற்கு முன் அதிமுக அமைச்சராக பணியாற்றி வந்தார். அப்போது அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது பல பேரிடம் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் லஞ்சமாக பெற்று மோசடி செய்துள்ளார். இது தொடர்பான வழக்கு அவர் திமுக அரசுக்கு மாறிய பிறகு விசாரணைக்கு வந்தது. தற்போது புதிய திருப்பமாக அதிமுக ஆட்சியில் வேறு ஒரு ஊழலும் நடந்துள்ளது. அதுவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நெருங்கிய நண்பரும் முன்னாள் அதிமுக அமைச்சருமான SP வேலுமணிக்கு தொடர்புடைய நிறுவனமாகும். இந்த நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தஞ்சை சிவகங்கை கோட்டங்களில் சாலை மேம்பாடு மற்றும் பராமரிப்பு திட்டங்கள் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தி வருகிறது. இந்த விசாரணையில் RR இன்பாரா நிறுவனம் ரூபாய் 655 கோடி மதிப்பில் 208 கிலோமீட்டர் சாலை பணிகளுக்கான டெண்டரை பெற்றதில் முறைகேடு செய்தது தெரியவந்தது. 2022ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையை தொடங்கிய நிலையில் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் KBC இன்ஜினியர்ஸ் மற்றும் KSV நிறுவனங்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இந்த இரண்டு நிறுவனங்களும் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியுடன் தொடர்புடைய நிறுவனங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அதிமுக ஆட்சியில் பல்வேறு ஒப்பந்த முறைகேடுகள் நடந்துள்ள நிலையில் அதற்கான விசாரணையும் நடைபெற்று வருகிறது. அப்படி இருக்க முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்குகளில் தாமதமாக செயல்படுவது ஏன் என்ற கேள்வியை உச்சநீதிமன்றம் எழுப்பியுள்ளது. மேலும் ஒரே கம்பெனிகள் டெண்டர்களில் கலந்து கொண்ட போது வேறு கம்பெனிகள் அதில் கலந்து கொள்ளவில்லை. சில டெண்டருக்கு நெடுஞ்சாலைத்துறையின் கம்ப்யூட்டரில் இருந்தே விண்ணப்பம் செய்துள்ளனர். இதன் அர்த்தம் உள்ளே இருந்து கொண்டே சில டெண்டருக்கு விண்ணப்பம் செய்துள்ளனர் என்பதுதான். ஒரே குடும்பத்தை சேர்ந்த குடும்ப உறுப்பினர்கள் நடத்தும் வேறு வேறு நிறுவனங்களுக்கு ஒரே சமயத்தில் டெண்டர் வழங்கப்பட்டுள்ளது. இவர்கள் லாபத்தை பங்கிட்டு கொள்ள வர்த்தக குழு அமைக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட விடப்பட்ட ஒப்பந்தங்களின் மதிப்பு 14 கோடி ரூபாய் என்றும் டெண்டர்களின் மதிப்பு 15 கோடி ரூபாய் என்றும் CAG அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அதேபோல் 51 கோடி ரூபாய் வரை பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு செய்யப்பட்டுள்ளதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த விவரங்களும் தற்போது முதல்வர் ஸ்டாலின் கையில் இருப்பதால் அதிலும் விசாரணை நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான கோப்புகள் எல்லாம் ரெடியாக இருப்பதால் கண்டிப்பாக எடப்பாடி தரப்பிற்கு பிரஷர் எகிரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக முன்பே வீடியோ ஒன்றில் எச்சரிக்கை விடுத்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த அதிமுக ஆட்சியாளர்கள் மேல் இருக்கும் ஊழல் வழக்குகள் முடங்காது, கண்டிப்பாக அதில் விசாரணை நடக்கும், அந்த வழக்குகள் அனைத்தும் நிச்சயம் நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்லப்படும், இதில் மாற்றமே இல்லை என்றும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.